ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நான் பார்க்க போகிற படம் 2025 வெளியாயிட்டா கூட அது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் தான். ஆனால் ஆக்சுவலாக 2026 தான் தியேட்டர்ஸில் வெளியாகி இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வெளியாகிருக்கிற ஒரு ஹிந்தி கிரைம் த்ரில்லர் படமான வத் 2. இந்த படம் இதனுடைய முதல் பாகம் 2022 வத் அப்படின்னு வெளியாச்சு. அந்த படமே நம்ம விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். அந்த படம் ஒரு மாதிரி பார்க்கலாங்க, ஓகே வாட்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை விட்ட படம். இப்போ அதனுடைய 2வது பாகம் இப்போ வெளியாகிருக்கு. அப்படிங்கும்போது சரி எப்படி தான் இருக்குது பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை பார்த்து இப்போ விமர்சனமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு டபுள் மர்டர் கேஸ் ஒன்று, அதில் இந்த பொண்ணு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. அந்த பொண்ணுக்கு 28 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறமே நேர ஜெயிலுக்கு கதைக்களம் மாறிடுது. ஷிவ்புரி அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிசனை நமக்கு காமிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 90% ஆஃப் கதையை இதுக்குள்ளே தான் நடக்குது. இதில் அடுத்தடுத்து பல கதாபாத்திரங்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது. முதல்ல மஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, அவங்க நான் பண்ணவே இல்லைங்க அந்த கொலையை அப்படின்னு சொல்லி ஒரு வயசான அம்மா, அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க ஜெயில் கைதியாக. அதே நேரத்தில் சம்புநாத் மிஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் ஒரு போலீஸ் கார்டு. அவருடைய பையன் ஒரு காலத்தில் பையனுக்கு எப்படியாவது நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவழித்து கடனை உடனெலாம் வாங்கி படிக்க வச்சாப்புல. கடைசியில் பையன் நல்லா படிச்சுவிட்டு அவன் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டான். இதுக்கப்புறம் அப்பா இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு அந்த பயவுல நம்ம மிஸ்ரா கால் பண்ணால் கூட எடுக்கிறதே கிடையாது. அதனாலேயே நீ எடுக்காம போட்டோம், அதுக்காக உனக்காக நான் இங்கே வாங்கின கடன் இதெல்லாம் நான் கட்டித்தானே ஆகணும், கடன் கொடுத்தேன் சும்மா விட்டுருவானா? அதனால் அவர் நான் வாங்குகிற இந்த போலீஸ் கார்டு சம்பளத்தில் எங்கெங்கே நம்ம கடனை கட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலுக்குள்ளே விளையிற காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திருடி கொண்டு போய் வெளியே வைத்துக்கிட்டு இருக்காப்புல நம்மால். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில போலீஸ் கார்ட்ஸ்க்கு இது உடனேன்னு வச்சுக்கோங்களேன். சரி பாவம் அந்த அண்ணன் உண்மையாக அந்த வயசுக்கு மேலே அப்படின்னு கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற வயசு அவருக்கு, கூடிய விரைவில் ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படின்னு உட்காந்துருக்காப்புல. அதுக்குள்ளே இந்த வேலையும் பண்ணுறாப்புல அவர். இதுக்கடுத்து நைனா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு தான் பண்ணாத தப்புக்காக கடைசியில் என்ன ஜெயிலில் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு பொண்ணு ஒருத்தி உள்ளே வர்றா. பிரகாஷ் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஜெயில் சூப்பரண்டன்ட், அதாவது அடுத்த வார்டனாக அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு நபர் ஒருத்தர் வர்றாப்புல. சும்மா வேற மாதிரி ஷார்ப்பான ஆள். அந்த ஆளுக்கு எதுவாக இருந்தாலும் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி தான் பேசணும். இந்த அண்டர் த டேபிளில் பேசுகிறதுலாம் அந்த ஆளுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு டெரர் பீஸு அந்த ஆள். இது போக கேஷவ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒன்று காமிப்பாங்க. வில்லன் வேற மாதிரி ஒரு வில்லன் அந்த ஆள். ஆனால் அந்த ஆள் ஒரு மட்டமான ஒரு சல்லிப்பையன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கேஷவ் திடீர்னு ஒரு நாள் நைட்டு அவன் செல்லுக்குள்ளே இருந்தே மர்மமான முறையில் காணாமல் போகிறான். இப்போ அவன் எம்எல்ஏக்கு சொந்தக்காரங்க பைத்தியக்கார பிள்ளைகளா, ஜெயிலுக்குள்ளே உள்ளாட சின்னவன் காணோம்னா எப்படியா இவ்வளோ பெரிய தாண்டி போக முடியும் ஒருத்தன்? எனக்கு தெரியாது, உனக்கு 3 நாள் டைமு, அதுக்குள்ளே அந்த கேஷவுக்கு என்ன தான் ஆச்சுங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சே தீர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்சியரான ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த கேஸை கொடுக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையாக காணாமல் போன அந்த கேஷவுக்கு என்ன தான் ஆச்சு, இவ்வளவு செக்யூர்டான ஒரு பிரிசனுக்குள்ளே இருந்து அப்படி ஒரு கைதி எப்படி காணாமல் போக முடியும் அப்படின்னு அந்த கேஸ் எடுத்துகிட்டு களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை ஜஸ்பால் சிங் சந்து அப்படிங்கிற ஒரு நபரும் ராஜீவ் அப்படிங்கிற நபரும் சேர்ந்து தான் இதனுடைய முதல் பாகம் 2022 வெளியாச்சு இல்லையா, அதை எழுதி இயக்குனது. ஆனால் இந்த பாகத்துக்கு வரும்போது இதை ஜஸ்பால் சிங் சந்து மட்டும்தான் எழுதி இயக்கியிருக்காப்புல. இந்த படம் அந்த 2022 வெளியான முதல் பாகத்துக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வலாக வெளியாகிருக்கு. அதனால் இந்த படத்தை நீங்கள் ஸ்டாண்டலோன் ஃபில்மாக பார்க்கலாம். இப்போ டைரக்ட் சீக்வல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வரக்கூடிய பல கதாபாத்திரங்கள் அப்படியே இதில் வரும். அதனால் கண்டிப்பாக அந்த கதாபாத்திரங்களுக்கு அங்கே என்ன இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, அவங்களுக்கு என்னென்ன அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அங்கே தெரிஞ்சால் தான் இந்த பாகம் நமக்கு செல்ஃபே எடுக்கும். இந்த பாகத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. ஈவன் இதில் கூட அதில் வரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் பெருசாகலாம் அந்த சாயலில் அதே மாதிரி பேட்டர்னில் அந்த கதைக்களம் நடக்கக்கூடிய இடத்துல இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வருமே தவிர இது டைரக்ட் சீக்வல் கிடையாது, ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல் தான். அதனால் இந்த படத்தை நீங்கள் தனியாகவே பார்க்கலாம், முதல் பாகம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது கிரைம் த்ரில்லர் அப்படின்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா கூட என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லோ பர்னிங் பிரிசன் கிரைம் ட்ராமா அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கதைக்களங்கள் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நபர்களுக்கான ஒரு படம் தான் இது. இதனுடைய முக்கியமான ஹைலைட்டு
லீட் பெர்ஃபார்மன்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒன்று நம்ம சஞ்சய் மிஸ்ரா, இன்னொன்று நீனா குப்தா, 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது போக குமுத் மிஸ்ரா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. இன்னொன்று இதில் அந்த வில்லன் கதாபாத்திரம் ஒன்று சித்தரிக்கப்பட்டிருக்கும், கேஷவ்னு. அதை அக்ஷய் டோக்ரான்னு சொல்லி ஒரு நபர் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் செம, அதை நல்லா தான் பண்ணியிருந்தார். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரும், அமித் சிங் தான் அந்த இன்ஸ்பெக்டர், நேர்மையான அதிகாரியாக ஒருத்தர் கேஸ் எடுத்து கையில் நடத்துவார் இல்லையா, இதை யார் என்ன ஏச்சுங்கிறத கண்டுபிடிப்பார் இல்லையா, அவரும் அந்த கேரக்டருக்கு என்ன அளவுக்கு நீட்டாக ஃபிட்டுன்னு ஆகணுமோ பக்காவாக ஆகியிருந்தாப்புல நல்லாவே பண்ணியிருந்தார் அவருமே. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி நிச்சயமாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அது இருக்குது. சினிமோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபியில் ரொம்ப ராவாகவே இந்த கதையை அவங்க கன்சீவ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக்கு நல்லாவே இருந்தது. இந்த கதைக்கு குறிப்பாக என் கிரெடிட்டில் ஒரு மெலடி நம்பர் ஒன்று போட்டிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சரி படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க, அது ரொம்ப நல்ல ஒரு பாட்டு தான். இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் டிசைனு, சவுண்ட் டிசைன், இது ரெண்டையும் குறிப்பிட்டு சொல்லலாம், நல்லாவே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கும் இருக்குது, இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படம் ஆக்சுவலி ஆஹா ஓஹோன்னு தான் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கு. பட் எனக்கு இந்த கதைக்களம் ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருந்தது. அது ஏன் அப்படின்னு தெரியல, நம்ம இத்தனை படங்கள் பார்த்ததுனாலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சேனல்லாம் நீங்கள் பல வருஷமாக ஃபாலோ பண்ணுற நபர்களாக இருந்தால் சிம்பிளாக அந்த கதையில் இதாங்க நடந்திருக்குங்கிறத பட்டுன்னு கெஸ் பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப ப்ரிடிக்டபுளாகத்தான் இந்த ஸ்டோரி இருந்தது. அதனாலேயே எல்லாமே நம்ம நினச்சதான் நடக்குது, ஒன்றும் புதுசாக கிடையாது அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போச்சு இந்த படத்தில். இன்னொரு பக்கம் இதில் வில்லன் கதாபாத்திரம் ஒன்று சித்தரிக்கப்பட்டிருக்கோம். படத்துடைய ஆரம்பத்துலேயே ரோட்டோரமாக 2 நாய் அப்படியே கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கும். அந்த நாய் 2ஐயும் தூக்கி கொஞ்சிவிட்டு அந்த நாய் ஒரு வேலை ஒன்று பண்ணும். அதை பாருங்கள், செம்ம உச்சக்கட்டு காண்டாக்கி விட்டுருவாங்க. எங்க இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு செம்மையாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். நான் சொன்னது அந்த கேரக்டரைசேஷன் அவ்வளோதான், நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, அப்படி எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை பெருசாக எங்கேயாவது பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா. வழக்கம் போல் சினிமாவில் வில்லனா என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சும்மா 2-3 சீனை கொடுத்து அந்த கதாபாத்திரத்தை முடிச்சு விட்டாங்க. அதை இன்னும் நல்லா ப்ராப்பராக பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் மட்டும் இருக்குது, அது மைண்டில் இருக்கட்டும். என்கிட்ட கேட்டால் UA16+ அப்படிங்கிற லெவலில் அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இல்லை. இப்போ இதையும் வேறு சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. அவைலபிளாக இல்லை மக்களே, ஹிந்தியில் தான் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா பொழுது போலனா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அந்தளவுக்கு ஒரு நீட்டான வாட்ச் தான். பட் வாய்ப்பே இல்லைங்க, இவங்க IMDbயில் கொடுத்துருக்க அந்த ரேட்டிங்கெல்லாம் வேறு லெவல் படங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்தளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. பொழுது போலனா பார்க்கலாம், ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.